அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஃபர்ஸ்ட் உபதேசம் வாங்கியிருக்குங்க. சரி. அவங்க கண் புருவத்தை இது பண்ண சொல்கிறாங்க. கண் புருவத்தை பார்க்கணும், மூச்சு பார்த்து இது பண்ணணும். பார்வை மட்டும்தான் அங்கே பார்க்கணும், மனசு வந்து மூச்சு மேலே இருக்கணும். அப்புறம் கால் கொஞ்சம் உடஞ்ச கால ரைட் சைடு காலை லெஃப்ட் சைடில் போட்டு பண்ண சொல்கிறாங்க. வலத காலை இடது கால் மேலே போட்டு பண்ண சொல்கிறாங்க. சரி. அது இல்லாமல் ஸ்டூல் மேலே உட்காந்து பண்ணலாங்களான்னு கேட்கலாங்க. ஏன் கீழே உட்கார முடியாது அவனால? அந்த கால் உடஞ்சிருக்கால ரெண்டாவது பண்ணு எது எங்கே உட்காந்து பண்ணாலும் சரி, ஆனால் மனசு மூச்சு மேலே தான், உடல் மேலே இருக்கக்கூடாது. உடல் மேலே இருந்தால் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு இப்போ மூச்சு எப்படி போயின்னு தெரியாது போயிடும். அதனால் எந்த நேரத்துலையும் மூச்சையை கவனிங்க, பார்வை மட்டும் இப்படியே பார்க்கணும். அசைவம் இப்படி இப்படி இப்படின்னு சிண்டின்னு இருக்கக்கூடாது. அப்படி பார்வை வச்சுட்டிங்கன்னா செத்தாட்டு கண்ணு மாதிரி நிற்கணும். அப்போ தான் கண்ணில் எரிச்சில் எடுத்து தண்ணி கொட்டி கண்ணு மறுத்து போயிடும். ஆனால் மனசு மூச்சோடு தான் வேணும். மூச்சு தான் நீ தான் மனசு. மூச்சு எப்படி போது வருது அதையே கவனிக்கணும். உடம்பு மேலே ஞாபகம் வச்சுன்னா ஈ கட்சா எறும்பு கட்சா கூட தெரிஞ்சிட்டோம், நீ ஞானத்தை விட்டுடுவேன். அது மாதிரி சரி. அதுக்கப்புறம் நான் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்வேன், அங்கங்கே தங்கி தான் வேலை செய்கிறேன். ஆனால் ஒரே இடத்துல தான் செய்யணுங்கிறாங்க. அப்படி செய்யலாங்களா? அதுவும் தொழில் விஷயம்லாம் உங்களோட போகணும், இங்கே அதெல்லாம் சொல்கிறது இல்லை. இல்லை, ஒரே இடத்துல தான் செய்யணுன்னாங்க. அதான் அங்கங்கே இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சைடில் தங்குற மாதிரி இருக்கும். அங்கங்கே அதே எப்படி ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி ஒரு வீடு கட்டி போடுவேன்? அப்படி இல்லைங்க. இப்போ அவசரத்துக்கு ஒரு சைடில் தங்கணும்னா அவசரத்துக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய் வேலை செய்ய. ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தால் 6 மாதம் 1 வருஷம் செய்வீங்க. அப்போ ஒரு இடத்துல தானே இருப்பீங்க. அது அப்போ வாரத்தில் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சித்தார் வேலை சரியா? மேஸ்திரி பின்ன மேஸ்திரியாக இருந்தால் ஏன் மாறிக்கினே போகிற? பில்டிங் கட்டி முடிக்கிறது நீ தான் செய்ய போகிற. நான் தான் செய்ய போகிறேங்க. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இங்கே 200 மேஸ்திரிக்கிறான். அர்ஜென்ட் ஆபத்துக்கு அர்ஜென்ட்டுலாம் டக்குன்னு வேலை செய்யணும். உனக்கு நீ எப்படியானா செய், அதை கரெக்டாக செய். அதான் உனக்கு பலன். கனவுல அருமையாக காட்சி தரீங்க. அதுலேயும் வந்து கனவு கண்ட உடனே, என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா, சரி படம் பண்ணுறியா? பண்ணு. இன்னும் பகலில் 1 மணி நேரம் பண்ணலாமே. சரிங்க அப்படின்னாப்பா, சரி நீ வேலை பார்க்குறியா? ஆட்டோ ஓட்டுறியா? வேண்டாம், நீ 1 மணி நேரம் வேண்டாம், நைட்டு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ பாருங்க. மொதல் ட்ரிப்பு எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க, இதே சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க. 2வது ட்ரிப்பு நேற்றுக்கு முந்தா நாள் கனவு கண்டதில் வந்துங்க, ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அந்த சொம்பு என் கையை விட்டு தவறுதுங்க. ஆனால் நான் தவறாமல் போட்டு, ஐயா இப்படி தாங்க என்னுடைய பொருள் ஒவ்வொன்றும் தவறிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் சரியாக போயிருப்பா. அப்புறம் சொல்கிறேங்க, ஐயா இந்த கண்ணுலேருந்து தண்ணியாக வடியுதுங்கய்யா, வயிறு ஊதுதுங்க அப்படின்னு. இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுப்பா, இனிமேல் சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டு. இது கனவுல காட்சியாக கண்டது, தொடர்ச்சியாக எனக்கு வருதுங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. இது பக்கம் தானே கோயம்புத்தூர்? வெளிநாட்டிலேருந்து ஏராளமான ஃபோன். நான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஏராளமான ஃபோன் வருது. ஐயா நீங்கள் கனவுல வந்தீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஆனால் இது என்ன காரணம்? இது வந்து மற்ற சாமியார் மாதிரிலாம் நான் சொல்கிறது இல்லை. ஆமாம் நான் கனவுல வருவேன், நான் அண்டத்தில் பறப்பேன், காற்றுல போவேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நினச்ச உங்கள்கிட்ட வரலைங்களேங்க. முதல் வந்து உங்களை வந்து பார்த்ததே வீடியோவில் பார்த்த உடனே இவர் தான் உண்மையான குரு அப்படின்னு மாதிரி விஷயத்தை நான் பெருசாக ஆக்கிறதே கிடையாது, அது பெருசாக நினைக்கிறதே கிடையாது. நான் தான்ப்பா வந்தேன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன், உலகம் உள்ள போகிறேன், காற்றுலேயே பறந்துன்னு போயிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. நான் அது மாதிரி செய்தாதானே சொல்கிறதுக்கு. நான் புழுவதெல்லாம் கிடையாது, நான் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நினைவுகள் என்ன மேலேயே சிந்திக்கும் போது உங்களுக்கு அது ஏற்படும். இந்த கனவுகள் வர்றது காரணம். வெளிநாட்டிலையும் சரி, ஹைதராபாத்லேருந்து நிறைய இது மாதிரி மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க. வெளிநாடு இங்கிலாந்து, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி நாடுகள்லேருந்து எனக்கு அதிகமான ஃபோன் வரும். இது காரணம் என்னென்னா, வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ மனசில் பதியுது. அதனால் நான் கனவுல போகிறேன். நான்லாம் எங்கேயும் போகிறதில்லை. நானே எங்கன்னா போகிறதா நேரம் ஒரு பேங்க்குக்கு போய் நல்ல மூட்டை கட்டிட்டு வாங்க பில்டிங்கை. அதனால் நான் எங்கேயும் போய் நான் இருக்கிறது அவங்க மனம் அந்த மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு பார்க்குது தவிர நான் யாருக்கிட்டும் போகிறதில்லை. சாமி எனக்கு அந்த சக்தியும் இல்லை.
என்ன அதனால் சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா மனம் அப்படி தாக்கும்போது உங்களுக்கு வெளி விவகாரத்தில் சுத்தாது, மனம் நல்லா இருக்கும். அதனால் அப்படியே போகும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா காலையில் வேல் வந்து அம்மா கிட்டேருந்து தான் முருகன் வாங்கினாரு, அந்த வேல் வந்து மனசை அழிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு. அப்போது இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ கொடுத்து வச்சுக்கோங்க ஐயா. ஏன்னா மற்றவங்கெல்லாம் கோயில் தேடி போயிட்டாங்க. அங்கே போனால் வந்து வெறும் பாடம் வாங்கிட்டு அங்கே போனால் வெறும் கல் சிலை தான் பார்க்க முடியும். பாடம் வாங்காதவங்க போனால் அது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். பாடம் வாங்கிட்டா எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அது நம்ம அப்பாக்கிட்ட தான் வரணும், ஐயாக்கிட்ட தான் வரணும். ஏன்னா அந்த மனசு எல்லாமே மனசு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த மனசை பக்குவப்படுத்துறது ஐயாக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது அந்த பொக்கிஷம். அது அது அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும். பாடத்தை கொடுத்துட்டாரு. பாடத்தை கொடுத்தோடனே ஐயா தான் எல்லாருக்குள்ளேயும் போயிடுறாரு. அவர் போயிட்டு அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஆனால் அவங்க மறுபடியும் அந்த சிலையே தேடி போகும்போது அவர் விட்டு விலகிடுவார். அப்பா அது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. எப்படின்னா நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே தானே நம்மளோட நினைவு போகுது. அப்புறம் எப்படி நம்ம ஐயா கிட்ட வர முடியும்? அவர் கொடுத்த பாடத்தை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும்? ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால பாடம் வாங்கினவங்க யாராக இருந்தாலும் அப்படியே உங்கள் நிலை நிறுத்தி பாருங்கள். நமக்கு தெளிவு கொடுத்தது யார்? நம்ம இவ்வளோ நாள் பிறந்து இவ்வளோ நாள் 70 வயசு 75 வயசு வரைக்கும் கூட இங்கே வந்து பாடம் வாங்குறாங்க. இவ்வளோ வருஷம் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏதாச்சும் யாருன்னா தெளிவு இருக்குதாப்பா? சின்ன குழந்தை, ஒரு பிறந்த குழந்தைய கூட தூக்கின்னு கோவிலுக்கு போகிறாங்க. அப்படி தாத்தா பாட்டி குடும்பம் எல்லாமே போகுது. போய் ஒன்றா போயிட்டு ஒரு சிலையை பார்த்துட்டு வராங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது வேணும், பக்தி வேணும். பெரியவங்களுக்கு எதுவுமே இல்லை. அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அந்த பெரியவங்களுக்கும் கிடைக்குது. அப்போது ஐயாக்கிட்ட வந்தால் அது நம்ம யார், நான் யார், நான் எப்படி வந்தேன் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த அவர் யாருன்றது நமக்கு தெரியுது, நம்ம எங்கே போக போகிறோன்றதும் தெரியுது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காம மறுபடியும் நான் அங்கேயே போகிறேன், அங்கே கோவில் போய் பார்க்குறேன். அவரும் எவ்வளோ சொல்லிட்டாரு. உன்னோட தலை தான் வந்து கோபுரம், உனக்கு அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு தான் கோபுரத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அந்த யோகம் பண்ண உன்னோட தலை வந்து அந்த கலசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் எவ்வளோ இந்த மக்கள் வந்து நம்ம அங்கே வர மக்களே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நாள் வந்து எப்படின்னா, அது வந்து தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இது, தேவ தோட்டம் இது. அது வந்து சாதாரணமாக இல்லை. கூட்டத்தோட கூட்டம் போயிட்டு அங்கே இடித்து அவங்களோட மூச்சு காற்று நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் அதுலேயே தான் அந்த மண்ணும் சேரும் எப்படி கலந்து இருக்கோ, மறுபடியும் விவசாயத்துக்கு வந்துட்டு மண்ணும் சேரு சகதி எல்லாம் எப்படி ஒன்றா கலந்துன்னு இருக்கோ அந்த மாதிரி தான் அப்போ இருக்க முடியும். தெளிந்த நீரோடை கடலில் எப்படி இந்த நீர் ஆவியாகி மேலே போதோ அந்த மாதிரி நம்ம போய் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆன்மா வந்து ஐயாக்கிட்ட போய் சேரும். ஆமாம், கரை சேரும். அவர்கிட்ட இருந்தால் தான் அந்த மன அமைதி கிடைக்கும். எல்லாமே பிறப்பே இல்லாமல் போயிடும். அவரோட காலடியில் நம்ம இருப்போம். அது தெளிவாக அது புரிஞ்சிச்சு. அது சின்ன வயசுலேருந்தே அந்த சிவன் அண்ணாமலையாரே உன் கூட தான் நான் இருப்பேன்னு அந்த முடிவு வந்தாச்சு. பிறந்ததே அவரோட வரம். அதனால அந்த அவரை பிடிச்சிடணும். இனிமேனாச்சும் நம்ம சீடர்கள் அவங்களோட உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கூட்டுன்னு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பாடம் வாங்கிட்டீங்களா? பாடம் எனக்கு ஒழுங்காக வரல, நான் பாடம் பண்ணால் எனக்கு அனுபவம் வரல, பார்வை நிற்கல அப்படின்னு சொன்னால் ஏன் சொல்கிறீங்க? அது எதனால் வருதுன்னு யோசிக்கணும். யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், மற்றவங்க பேசுகிறத எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட சிந்தனையை கொடுத்தீங்கன்னா உங்களோட நினைவு வந்து அங்கே போகுது. அப்போ அவங்க தான் உங்கள் மைண்டில் இருக்கிறாங்களே தவிர ஐயா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடம் பண்ணால் பிரயோஜனமே இல்லை. மழை தண்ணியோடு சேர்ந்து அந்த காவாயில் போகிற டிச்சு தண்ணி மாதிரி ஆகிடுவோம். அப்போ அது மறுபடியும் வந்து கடலில் சேர்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அப்போ வந்து விழறது வந்து ஸ்ட்ரைட்டாக நல்ல தண்ணியிலே விழுந்துடணும். அப்போ அந்த நல்ல தண்ணி யாருன்னா நம்ம அப்பா தான். அவரோட எப்படி போர் அடித்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஐயாவோட பேச்சையே கேளுங்க. மீதி நேரத்தில் தூங்குங்க, படுத்துக்கூட. வேற எதையும் பாடம் வாங்கினவங்களுக்கு சொல்கிறேன் நான், மற்றவங்கள நான் சொல்லவே இல்லை. நம்ம ஐயா கிட்ட பாடம் வாங்கினவங்கள நம்ம ஐயா கொடுத்த பாடத்தை சும்மா உட்காரும்போது செய்யணும் இல்லையா? ஐயா என்ன சொல்கிறாரு கேட்கணும் இல்லையா? வேலை செய்யணும் இல்லையா? படுத்து தூங்கணும். இதுதான் நடக்கணுமே தவிர
மற்ற குரு என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் உபாதைகள் வரும், நோய் வந்தால் அதை நல்லாக்க முடியாது. எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் நான் பாடம் வாங்கினேன், எனக்கு இடுப்பு வலிக்குது, வயிறு எரியுது, இப்படியெல்லாம் சொல்லும்போது ஐயா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன நினைக்கல, வேற யாரோ நினச்சிருக்கிற, நான் எப்படி உன்னை வந்து காப்பாற்ற முடியும்? இதுதான் அங்கே வந்து நிற்குது. என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன். அதை அனுபவிச்சு அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி மோசமாக அழுந்து, அப்பா என்னோட முகம் வந்து உன் காலடியில் தான் இருக்கும், அவ்வளோதான், இனிமே நீ என்ன பண்ணாலும் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சாச்சு. அந்த மாதிரி உங்களை ஒப்படைச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பாடம் அவ்வளோ ஈஸி, ரொம்ப ஈஸி. உடலையும் உயிரையும் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நேற்று நான் பஸ்ஸில் வரும்போது இவ்வளவும் மைண்டில் வருது. நம்ம வந்து நமக்குன்னு எந்த சின்ன கண்மூடி அளவு சொத்து இருந்தாலும் அது வந்து அப்பா காலடியில் தான் வந்து சேரணும். காரணம் என்னன்னா, அவர் வந்து உலகத்துக்காக எல்லாத்தையும் போட்டு சுயம் அப்படியே நிற்கிறாரு, உலகமாக நிற்கிறாரு. இது நம்ம வச்சு நம்ம என்ன அப்பா பண்ண போகிறோம்? நான் என் மூச்சு காற்று அப்பா கிட்ட வந்துருச்சுன்னா அது யார் எதுனாந்து இங்கே கொடுப்பாங்க? நான் கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும். அப்போ யார் எனக்காக யார் அங்கே வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. அதனால இனி வரும் காலங்களில் எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமும் அவர் தான், அவர்கிட்ட தான். ஏன்னா அது வந்து இன்னும் வர சந்ததியினர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அது பயன்பெறணும், வரணும். எல்லாரும் வந்து இதை அனுபவிச்சே ஆகணும். அதனால சீடர்களுக்கு அதாவது பாடம் வாங்கினவங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்னை எப்படினாலும் எடுத்துங்க, திட்டினா கூட திட்டுங்க, வீட்டில் போயிட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் ஐயா, அவரை மட்டுமே யோசிங்க. உங்களுக்கு பாடம் வரலன்னா என்னை வந்து நீங்கள் அடிங்க, திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உண்மையாக சொல்லணும். நான் வந்து மொபைலில் என்னோட எனக்கு 2 குரு 3 குரு, நான் அங்கே போனேன், அந்த கோவில் போனேன், இந்த கோவில் போனேன்னு சொன்னீங்கன்னா பாடம் வராது. நீங்கள் ஐயான்னு நிஜமாக ஒரே இடத்துல ஒரே புள்ளியில் இங்கே நிற்கிற மாதிரி ஒரே புள்ளியில் நின்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்கள் கூடயும் வருவார், உங்கள் கூடயும் பேசுவார். ஏன்னா பாடத்தில் சூட்சமமாக உங்ககிட்ட இருக்கிறாரு. ஆனால் அவர் விலைக்கு வச்சுட்டு நீங்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறீங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. அனுபவிச்சுன்னுக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். எப்படி எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணுற ஒரு ஒயரை தூக்கி போட்டாங்க. அது எவ்வளோ 11,000 கிலோவாட்ஸ் அந்த ஒயரை தூக்கி போட்டாங்க. 1 வருஷம் ஆகுது. எவ்வளோ பேர்கிட்ட போயிட்டு நாங்கள் அந்த இதெல்லாம் கொடுக்குறோம், மனுவெல்லாம் கொடுத்து பார்க்குறோம். யாருமே எதுவுமே எடுக்கல. ஒரே வாரம் தான், அப்பா இந்த கம்பி வந்து பக்கத்தில் போய் ஆகணும், சைடில் போய் ஆகணும். ஒரே வாரம் தான் உட்காந்து பாடம் பண்ணேன். கரெக்டாக அப்பா யார் யாரை எங்கே கூப்பிடணுமோ, எந்தெந்த அதிகாரிகிட்ட சொல்லணுமோ எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. அப்புறம் ரொம்ப மனசு வேதனை நொந்து அழுகிறேன். அப்படியே அப்பா சொல்கிறாரு, இப்போ படுற இந்த துன்பம்லாம் இந்த நொடி மட்டும்தான், அடுத்த நிமிஷம் மாறணும்னு கண்ணை தொடச்சிட்டு மறுநாள் அந்த கம்பியை வந்து 1 ரூபா 75,000 செலவாயிருக்கும். அது நாங்கள் தூக்கி போடுறதா இருந்தால் 1 ரூபா கூட இது வரைக்கும் செலவு பண்ணல. அவங்கவுங்க வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு 1 ரூபா கூட வாங்காமல் செஞ்சுருக்குறாங்க. அப்போவே நான் ஃபோன் பண்ணிட்டேன், ஏம்மா அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நேற்று, இந்த துன்பமும் இந்த நொடி அடுத்த நொடி மாறிடுவாது, இது பெரிய துன்பமாக நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு பூரிச்சிச்சு. அதனால துன்பம் வரும். ஏன்னா நம்ம பண்ணது அவ்வளோ இருக்குது, வாழ்க்கையில் அவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் பண்ணதால எல்லாமும் வருது தான். அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு லாஸ்ட்டாக விட்டா ஐயா வந்து நம்ம அவர் கூட போக வேணாம், அவர் நம்ம கூட வந்துடுவார். இது வந்து சத்தியமான உண்மை அப்பா. இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட உலகம் அவர் தான், என்னோட உயிரும் அவர் தான், நானே அவர் தான் நான், அவ்வளோதான். ஆத்மா வணக்கம் சாமி. ஐயா போன மாதம் ஞானக்குரல்ன்ற புக்கை நம்ம அம்மா போட்டுன்னு வந்தாங்க. அது அன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு வந்த எல்லா பொருளும் புக்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி மிச்சம் இருக்கிற எல்லா புக்கையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த டேபிளில் போய் இந்த அவையாரோடைய இந்த ஞானக்குரல் புத்தகத்தை வாங்கி படித்து உணர்ந்து பயன்பெறணும். புரியுங்களா? அது மட்டும் இல்லை, அந்த அம்மா வந்து சிவனுடைய ஆலயத்துக்கு சுவர் எழுப்புறத பணியாக அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த திருப்பணிக்காக
அந்த ஒரு நல்ல செயலுக்காக டொனேஷன் புக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. முடிஞ்சவங்க, மனம் இருக்கிறவங்க, பணம் உள்ளவங்க இருந்தால் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு முடிஞ்ச டொனேஷனை கொடுத்தீங்கன்னா தலைமுறைக்கும் அந்த சிவ புண்ணியம் நம்ம தலைமுறைக்கும் வந்து சேரும். புரியுதுங்களா? நம்மளால் கோயில் கட்ட முடியாமல் போயிடலாம். ஒரு சுவரை கட்டுறதுக்காச்சு நம்மளுடைய ₹1 பணமாக கூட இருக்கலாம். அது போய் சேருதுன்னா அது பெரும் பாக்கியம். இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. புத்தகமும் வாங்கியிருக்கலாம். பணம் இருக்கிறவங்க முடிஞ்ச டொனேஷன் பண்ணி அந்த செயலுக்கான ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கி வைங்க. சரிங்களா? வேணுன்றவங்க டேபிளில் இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இந்த புத்தகங்களை வாங்கிக்கலாம்.